பாருங்கள், புளிக்குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து சுண்டல், கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு இதுவும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு இது உரிக்கணும். அது தேங்காய், அப்புறம் தக்காளியும் பூண்டும் அரைச்சிருக்குது, பேஸ்ட்டு மாதிரி. தக்காளியும் பூண்டும் அரைச்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க தட்டி போடுவாங்க, தட்டி போட்டால் வாய்க்கு வந்தால் ஒவ்வொருத்தங்க தூக்கி கீழே போட்டுருவாங்க. பூண்டு நல்லது, அதனால் பேஸ்ட்டாக தக்காளியும் பூண்டையும் அரைச்சிருக்குது. இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வந்து கொஞ்சம் புளி தேவைக்கு. ஏன்னா கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அரிக்கும், அதுக்காக வாய் வந்து அரிக்கும், கரகரன்னு இருக்கும், அதுக்காக புளி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கூட 2 தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புளி வந்து தேவைப்படாது. அதனால் இப்போ எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். சரியா? பாருங்கள், எண்ணெய் ஊற்றலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம். ஏன்னா புளிக்குழம்புக்கு வெந்தயம் தான் டேஸ்ட்டு, அதனால் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா காரக்குழம்புக்கு வந்து பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிருக்கோம். எல்லாம் போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். மசாலா பொடி போட்டாச்சு, தக்காளி எல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதாகிட்டு. இப்போ இதில் வந்து இந்த கருணக்கிழங்கு இதோட போட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து மசாலோடு சேர்ந்து நல்லா பிடிச்சி வேகட்டும். இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாதி வேக்காடு வந்த பிறகு தான் தேங்காய் ஊற்றணும். பாருங்கள், புளி கரைச்ச புளி இருக்குது, அது ஊற்றுறோம். அவ்வளோதான். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இதுலேயே வந்து இந்த இது சுண்டலும் போட்டுருங்க, கருப்பு சுண்டல். இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு என்ன பண்ணணும்னா இந்த தேங்காயை ஊற்றணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொதுவாக நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெயில் போடாதபடி இப்படி போட்டுக்கோங்க. அப்போ அந்த சாறு வந்து குழம்புல இறங்கும். கொதிக்கட்டும், அடுத்து காட்டுறேன். நல்லா வந்து கொதிக்கி இப்போது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த நேரம் வந்து இந்த தேங்காயை போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச தேங்காயை இதில் போட்டுக்கோங்க. தேங்காய் போடாமல் வைக்கலாம், தேங்காய் போட்டு வைக்கலாம். நம்ம கொஞ்சம் காரக்குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் தன்மை வரும். ஆமாம், அதனால தேங்காய் போடுறது. தேங்காய் வந்து நல்லது தான் உடம்புக்கு. நல்லா இதாகிட்டு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா வந்து இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு, சமைச்சு முடித்தாச்சு. புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, சாதத்தில் நல்லா போட்டு பேச சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி வேறு மாதிரி மெத்தடில் செஞ்சுருந்தேன். இந்த கருணக்கிழங்கு
வெறும் கருணக்கிழங்கு மட்டும் போட்டு அந்த மாதிரி மசிச்சு வச்சு செஞ்சுருந்தேன். இப்போ வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன். இது அடிக்கொருக்கா வாரத்தில் ஒருக்கா இல்லை 2 வாட்டி எடுத்தால் நல்லது. இந்த மூளை நோய் இதெல்லாம் வருதுங்கிறங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இந்த உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குலாம். அதனால் இதை அடிக்கொருக்கா செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டலை போட்டு இந்த குழம்பு வச்சுருக்கிறேன். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா, இது அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க.